Hello friends, welcome back to Shine Shukis Embroidery Gallery. இன்னைக்கு நம்ம ஒரு மேங்கோ பேட்டர்ன் ஒன்று மோட்டிவ் பேட்டர்ன் ஒன்று பார்க்க போகிறோம். இது வந்து ஃபுல்லாக வந்து ஸ்லீவ்க்கு வர மாதிரி மோட்டிவ் பேட்டர்னு. ஃபஸ்ட்டு வந்து அந்த பேட்டர்னை இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த பேட்டர்னில் யூஸ் பண்ண டல் கோல்ட் பீட் யூஸ் பண்ணுறேன். சின்ன சைஸு பீடு, அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் சீட் பீடு, அதை விட கொஞ்சம் பெரிய சைஸு பீடு, ரெண்டுமே வந்து டல் கோல்டு. 2 கோல்டு பீட் யூஸ் பண்ண போகிறேன். இதை வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு காட்டன் த்ரெட்டு, அதே கலரு காட்டன் த்ரெட்டு, க்ரீன் கலர் காட்டன் த்ரெட் யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த மோட்டிஃபில் வர லீஃப் பேட்டர்னை வந்து போட்டுக்கலாம். அது சின்ன இந்த கோல்டு பீடு வச்சு ஃபஸ்ட்டு வந்து அந்த சைடில் வர்ற லீஃப் பேட்டர்ன் கொஞ்சம் தெரியலை. அந்த சைடில் வர லீஃப் பேட்டர்னுக்கு ஃபஸ்ட்டு வந்து அவுட்லைனாக வந்து டல் கோல்ட் பீட் வந்து ஒரு இலைக்கும் வந்து அதோட சுற்றி வந்து முதல்ல டல் கோல்ட் பீட் வந்து கொடுத்து இலையை வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அவுட்லைன் கொடுத்துட்டு ஃபில்லிங் ஸ்டிச் கொடுத்தோன்னா ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த இலை பேட்டர்னுக்கு ஃபஸ்ட்டு வந்து அவுட்லைன் ஸ்டிச் வந்து கொடுத்துட்டேன். இது மாதிரி கொடுத்துட்டு இப்போது இதுக்கு நடுவில் வந்து ஃபில்லிங் ஸ்டிச் வந்து கொடுக்குறேன். இது அவுட்லைன் வந்து நமக்கு இந்த பீடில் வந்துட்டனால ஃபில்லிங் ஸ்டிச் கொடுக்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது நான் காட்டன் த்ரெட்டு யூஸ் பண்ணுறேன், சில்க் த்ரெட் யூஸ் பண்ணலை. காட்டன் த்ரெட்டில் போட்டுட்ருக்கேன். ஒரு லீஃபுக்கும் இதே மாதிரி வந்து ஃபில்லிங் ஸ்டிச் வந்து கொடுத்துட்டு கம்ப்ளீட் பண்ணலாம். இது உங்களுக்கு ஃபாஸ்ட்டாகவும் முடியும், ஈஸியாகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த அவுட்லைன் வந்து இந்த மாதிரி பீடில் கொடுக்குறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபுல்லாமே இப்போ வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதே மாதிரி வச்சு இப்போ கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய சைஸு, இது கோல்டு பீடு தான். கோல்டு பீடு கொஞ்சம் பெரிய சைஸு அந்த ஸ்டெம் மாதிரி வர்ற இடத்துல வந்து வச்சுட்டே வந்து வரேன். ஸ்டெம் மாதிரி வர்ற இடத்துக்கு ஒரு கோல்டு பீடாக கொடுத்து கரெக்டாக வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்து வரேன். ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இப்போ மேங்கோ பேட்டர்னுக்கு வந்தாச்சு. மேங்கோ பேட்டர்னில் 2 கோடு வருது இல்லையா, அந்த ஃபில்லிங் ஸ்டிச் வர்ற மாதிரி இடத்துல அதில் உள்ளே இருக்கிற அந்த கோட்டில் வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த அவுட்லைனை டல் கோல்ட் பீட் வந்து ஒரு ரவுண்ட் வந்து கொடுத்து வச்சுக்கிறேன். சின்ன பீடு, இது சின்ன சைஸு, கொஞ்சம் பெரிய சைஸ் காட்டினேன் இல்லையா, அது கிடையாது. இது கொஞ்சம் சின்ன சைஸ் பீடு. இதை வச்சு முடித்ததுக்கப்புறம் ஸ்டோன் செயின் அதை சுற்றி வந்து வச்சுருக்கேன். ஸ்டோன் செயின் வச்சு முடித்ததும் இந்த மேங்கோ பேட்டர்னை சுற்றி வந்து ஃபில்லிங் ஸ்டிச் வந்து கொடுக்குறேன். ஃபில்லிங் ஸ்டிச் வந்து ஃபுல்லாக இந்த பேட்டர்னுக்கு போக மிச்சம் இருக்கிற இடத்துல வந்து ஃபில்லிங் ஸ்டிச், சாட்டன் ஸ்டிச் வந்து கொடுத்துட்டே வந்து வரேன். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் கிராஸாக வந்து எடுத்துக்கோங்க. கிராஸாக எடுத்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்து வாங்க. இந்த சென்டர் பார்ட் வர்ற வரைக்கும் ஓரளவு இந்த கிராஸ் வந்து அதே அளவு மெயின்டைன் ஆகிடும். சென்டர் பார்ட் வர்றப்பையும் நீங்கள் எடுத்த கிராஸவே வந்து விடாமல் வந்து போடணும். ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா, இந்த அளவுக்கு கிராஸ்க்கே வந்து ஒர்க் பண்ணிகிட்டே வந்து வரேன். இப்போ சென்டர் பார்ட்டுக்கு வந்தாச்சு. சென்டர் பார்ட்டு வந்ததுக்கப்புறமும் கூட அந்த கிராஸை வந்து விடாதீங்க. எங்கேயும் நான் எதையும் வந்து பிரேக் பண்ணலை, அதை அப்படியே வந்து கொண்டு வரேன். இந்த சென்டர் பார்ட்டுக்கும் அப்படியே நீங்கள் அதே அளவு எவ்வளோ மெயின்டைன் பண்ணோமோ கிராஸை அதே அளவு மெயின்டைன் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து டேர்ன் ஆகிடும். இப்போ நீங்கள் டேர்ன் பண்ணுற வரைக்கும் பாருங்கள். அதே மாதிரி மேலே வந்து கம்ப்ளீட் பண்ணுறப்போ வந்து நீட்டாக வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டும் வந்து ஆகிடும். ஸோ இப்போது இந்த ஏரியா வந்து இப்போ டேர்ன் ஆகிட்டுருக்கு. கரெக்டாக வந்து அதே மாதிரி வந்து உங்களுக்கு டேர்ன் ஆகிட்டே வந்து போட்டுகிட்டே வந்து வந்துடலாம். நான் எங்கேயுமே வந்து எதையும் பிரேக் பண்ணி மாற்றலை. ஒரு இடத்துல நீங்கள் எடுக்கிற அந்த கிராஸை அதே மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இப்போ அந்த கார்னருக்கு வந்தாச்சு. கார்னர் வரைக்குமே வந்து அதே கிராஸை அப்படியே வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ மேங்கோ பேட்டர்ன் வந்து அவுட்லைன் வந்து போட்டாச்சு. இது அந்த அவுட்லைன் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு கடைசியாக வந்து டல் கோல்ட் பீட் சொன்னேன் இல்லையா, அந்த டல் கோல்ட் பீடில் கொஞ்சம் பெரிய சைஸ் பீடு, அந்த பீடு வந்து வச்சு கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இந்த ஃபில்லிங் ஸ்டிச் வந்து முடித்ததும் இதுக்கு அடுத்து கரெக்டாக வந்து அதை ஒட்டி
இந்த பெரிய சைஸு டல் கோல்ட் பீட் வந்து கொடுத்து கம்ப்ளீட் பண்ணலாம். இது கொஞ்சம் சின்ன சைஸை விட பெரிய சைஸ் வந்து கொஞ்சம் நல்லா போல்டாக திக்காக தெரியும். அதுக்காக இந்த மாதிரி கொஞ்சம் வந்து மாற்றி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது அதை முடித்ததும் இந்த சென்டரில் வந்து இந்த செக்கு மாதிரி இருக்கு இல்லையா, இந்த பேட்டர்னுக்கும் வந்து அதே மாதிரி அந்த பெரிய சைஸு டல் கோல்ட் பீடே வந்து வச்சு அந்த செக் பேட்டர்ன் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணிக்குவோம். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு நடுவில் வந்து ஃபில்லிங் ஸ்டிச் வந்து கொடுக்க போகிறேன். ஃபுல்லாக அந்த மேங்கோ ஃபுல்லாக வந்து ஃபில்லிங் பண்ணுற ஐடியாவில் இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த பேட்டர்னில் அந்த செக்கு ஃபுல்லாமே வந்து இந்த டல் கோல்ட் பீட் கொடுத்துக்குவோம். கொடுத்ததுக்கப்புறம் இந்த சென்டரில் இந்த செக்கில் வந்து ஃபஸ்ட்டு இந்த ப்ளூ கலர் த்ரெட்டில் நம்ம இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா, அந்த த்ரெட்டில் ஃபில்லிங் ஸ்டிச் வந்து கொடுப்போம். சாட்டன் ஸ்டிச் தான் கொடுக்குறேன். ஃபுல்லாக ஆரி ஃபில்லிங்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஃபில்லிங் ஸ்டிச்சு ஃபுல்லாமே வந்து அந்த கேப்பில். இதுவுமே வந்து உங்களுக்கு அந்த பீடு வந்து அவுட்லைனில் இருக்கிறனால ஃபில்லிங் வந்து ஈஸியாக தான் இருக்கும். இந்த ஸ்டைலில் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு செக்கும் வந்து, அதாவது ஒரு செக்கு மாற்றி ஒரு செக்கு ஆல்டர்னேட்டிவாக வந்து செக் வந்து ப்ளூ கலர் த்ரெட்டில் வந்து ஃபில்லிங் கொடுக்க போகிறேன் ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ ஒவ்வொரு செக்கும் வந்து இந்த ப்ளூ கலர் த்ரெட்டில் வந்து ஃபில்லிங் கொடுத்துட்டு வந்துடுவோம். இப்போ இந்த செக்கு போட்டாச்சுன்னா இதை விட்டுட்டு நெக்ஸ்ட்டு செக்கு வந்து அடுத்து வந்து போடணும். நான் கிராஸாக வந்து கணக்கு வச்சுருக்கேன். ஸோ இப்போது இந்த செக்கு முடித்ததும் அடுத்த செக் வந்து போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு இந்த டிசைன் வந்து பின்ட்ரெஸ்ட்டில் வந்து கிடைக்கும். லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ அடுத்து ஆல்டர்னேட்டிவ் செக் வந்து போடுவோம். அதே மாதிரி மாற்றி மாற்றி வந்து போட்டுகிட்டே வந்து வரோம். ஃபுல்லாக வந்து இந்த மேங்கோ பேட்டர்ன் ஃபுல்லாமே வந்து இந்த ப்ளூ கலர் த்ரெட்டில் ஃபில் பண்ணிடலாம். ஃபில் பண்ணி முடித்ததும் இப்போ அந்த மிச்சம் இருக்கிற செக்கெல்லாம் வந்து கொஞ்சம் பெரிய சைஸு கோல்டு கலர் பீடு இருக்கு இல்லையா, இப்போ இந்த லீஃப் பேட்டர்னுக்கு யூஸ் பண்ணோம்ல, அதே பீடு வந்து யூஸ் பண்ணுறேன். அந்த பீடு யூஸ் பண்ணி அந்த மிச்சம் இருக்கிற அந்த இடத்த வந்து ஃபில்லிங் ஸ்டிச் வந்து இந்த பீடில் வந்து கொடுத்துட்ருக்கேன். ஸோ இப்போ ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். மேங்கோ பேட்டர்ன் வந்து கம்ப்ளீட் ஆயாச்சு. இப்போ இந்த பூ பேட்டர்னுக்கு சென்டரில் வந்து ஸ்டிச் பண்ணுற ஸ்டோன், இது தைக்கிற ஸ்டோனு, அந்த ஸ்டோன் ஒன்றை வந்து நடுவில் வந்து ஃபஸ்ட்டு வந்து தைச்சிக்கிறேன். தைச்சிட்டு அதை சுற்றி வந்து சின்னதாக கோல்டு பீட் இருக்கு இல்லையா, சின்ன கோல்டு பீடு அதை வந்து கொடுத்துருவோம். டல் கோல்டு பீட் தான். அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இதில் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா கொஞ்சம் பெரிய சைஸு பீடு, அந்த பீடை வந்து வச்சு ஃபில்லிங் கொடுப்போம். இப்போது இது ரெண்டும் வந்து முடித்ததுக்கப்புறம் இதில் வந்து 6 பெட்டல் இருக்குது. ஒவ்வொரு பெட்டலுக்கும் வந்து சமிக்கி, அப்புறம் இந்த மாதிரி லாங் பீடு எடுத்திருக்கேன், அப்புறம் இந்த டல் கோல்ட் பீடு 3 வந்து மிக்ஸ் பண்ணி வைக்க போகிறேன். ஒரு சம்கி, ஒரு டல் கோல்ட் பீடு, ஒரு லாங் பீடு. அந்த அலைன்மெண்ட்டில் ஒரு பெட்டலுக்கும் வந்து 3 செட்டு. ஒரு பெட்டல்னால் இது வந்து 3 அந்த மாதிரி வந்து வச்சுட்டே வந்து வரோம். இது உங்களுக்கு ஃபில்லிங் வந்து டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். ஸோ இப்போது அதே மாதிரி வந்து 4 பூ இருக்குது. 4 பூக்குமே வந்து இப்போ இதில் எப்படி பெட்டல்ஸ் வைக்கிறோமோ அதே ஸ்டைலில் வந்து வச்சுட்டே வந்து வரலாம். இதே மாதிரி ஒவ்வொரு பெட்டலும் முடித்து இப்போ 4 பூவும் வந்து சேம் இதே பேட்டர்னில் வந்து முடிச்சிருக்கேன். இந்த 4 பூவும் முடித்ததும் இந்த மேலேயும் வந்து அதே மாதிரி இந்த பெரிய கோல்டு பீட்லேயே வந்து கொடுத்து ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த கீழே வந்து இந்த குட்டியாக வந்து இந்த ஜும்கா மாதிரி தெரியுது இல்லையா, இந்த டிசைன் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம்.
அதுக்கு மேலே வர இடத்துலையும் வந்து இந்த டல் கோல்டு பீடே பெரிய கோல்டு பீடு, இந்த பெரிய கோல்டு பீடே வந்து வச்சு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இந்த ஜும்கா மாதிரி வர இடத்துக்கு அவுட்லைன் வந்து ஃபுல்லாக வந்து சின்ன பீடு வச்சு ஃபஸ்ட்டு வந்து போட்டாச்சு. இப்போது நடுவில் வர இடத்துல ஸ்டோன் செயின் வச்சுட்டு 2 சைடும் வந்து அந்த பெரிய பீடு வச்சு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதை ஒட்டி வந்து இன்னொரு தடவை வந்து சின்ன பீடு வந்து வச்சுட்டு வந்துடலாம். ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஒவ்வொரு வளையம் வருது இல்லையா, அந்த வளையம் வர்ற இடத்துல மேலே நம்ம பூக்கு வச்ச அதே செட்டு அப்படியே வந்து இங்கேயும் வந்து வச்சுட்டே வரேன். ஒரு சம்கி, ஒரு பீடு, அந்த லாங் பீடு அதை வச்சு முடித்ததும் இப்போ மேலே இருக்கிற ஏரியாவுக்கு ஃபில்லிங் ஸ்டிச் வந்து கொடுத்து ஃபில் பண்ணிடுவோம். ஸோ இதை ஃபில் பண்ணிட்டோன்னா மேக்ஸிமம் வந்து இந்த ஒர்க் வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆகிடும். இப்போது இதை முடித்ததும் இந்த கோல்டு பீடை சுற்றி வந்து நான் ப்ளூ கலர் த்ரெட்டில் வந்து அவுட்லைன் மாதிரி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி மேலே இருக்கிற அந்த பூவெல்லாம் வருது இல்லையா, பூக்கும் வந்து கரெக்டாக வந்து அவுட்லைன் வந்து கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்குவோம். இந்த ப்ளூ கலர் த்ரெட்டில் கரெக்டாக வந்து பூக்கும் வந்து கொடுத்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன். இப்போது ஃபுல்லாக வந்து பூக்கும் வந்து கொடுத்து ஸ்டிச் பண்ணி முடித்ததும் இந்த மேங்கோவில் வந்து அந்த ப்ளூ கலர் இது வருது இல்லையா, அதுக்கு நடுவில் ஒரு ஸ்டோன் செயின் வச்சு வந்து ஸ்டிச் பண்ணிடுறேன். ஸோ இதோட இந்த பேட்டர்ன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுது. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான பேட்டர்ன்